சிகப்பரிசி அவல்ல செஞ்ச குச்சி ஐஸ், அதுவும் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நான் கொஞ்சமாக பனங்கற்கண்டை பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. அது கூட தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுக்கோங்க. நான் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோன்னு சொல்லி நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவி வச்சிருக்க தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது கூட சிகப்பரிசி அவலை நான் 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வெரைட்டி அவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் இது போல் ஆட் பண்ணிக்கணும். இந்த குச்சி ஐஸ் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக கண்டுபிடிச்ச ரெசிபிலாம் இல்லைங்க. நம்ம ரெகுலராக வர ஐஸ்காரங்க கிட்ட தேங்காய் ஐஸ் இல்லை கடலை ஐஸ்னு கேட்டால் கொடுப்பாங்க பாருங்கள். அதே ஐஸ்கிரீம் தான். அந்த ரெசிபி தான் நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். தண்ணிக்குன்னு இவ்வளோ அளவுன்னெலாம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இது மாதிரி இருக்கணும். அப்படி உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் துளியோட சூடு இல்லாமல் ஆறி வரணுங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டம்ளரில் ஊற்றி ஒரு ஸ்பூன் கூட வச்சுக்கலாங்க. அதுவே நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி செட் ஆகிருக்கும். இந்த வெயில் காலம் வந்ததுலேருந்து ஆஃப்டர்நூன் ஆனால் சரிங்க, ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போலயே இருக்குது. அது மாதிரி இருக்கிறப்ப இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் தினமுமே சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது போல் டம்ளரில் ஊற்றி ஸ்பூன் கூட இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் எடுக்கிறேன். இது போல் எடுக்கும்போது சுடுதண்ணியில் உள்ளே வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ஹெல்த்தியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ரெட் கார்ட் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக பார்க்கலாங்க. பாய்.